தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராணிப்பேட்டை தொகுதிக்கு கார்த்திகேயன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவராக உள்ளார். அவருக்கு ராணிப்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரோடு மேற்கு தொகுதிக்கு யுவராஜா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இவருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈரோடு மேற்கில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு அக்கட்சியின் மாநில துணை தலைவர் விடியல் சேகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கும்பகோணம் தொகுதியில் MKR அசோக் குமார் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிள்ளியூர் தொகுதியில் தென்மண்டல இளைஞர் அணியின் துணை தலைவர் மருத்துவர் நிவின் சைமன் போட்டியிட இருப்பதாக தற்போது அக்கட்சியின் தலைவர் GK வாசன் அறிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, தமிழ் மாநில காங்கிரசின் 5 வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது GK வாசன் அறிவித்திருக்கிறார். தமிழரசி, இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கான அனுபவம் என்னென்ன உள்ளிட்ட விஷயங்களை தற்போது பகிருங்கள். இதில் யுவராஜா ஏற்கனவே 2 முறை தேர்தலில் களம் கண்டிருக்கிறார். அவருக்கு தற்போது 3வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் யுவராஜா போட்டியிடுகிறார். அவர் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு தற்போது 3வது முறையாக அவர் தேர்தலில் களம் காண இருக்கிறார். அதே போல ஒட்டன்சத்திரம் தொகுதியை பொறுத்தவரை அக்கட்சியின் மாநில துணை தலைவராக இருக்கக்கூடிய விடியல் சேகர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த சூழல்ல அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிள்ளியூர் தொகுதியை எடுத்துக்கொண்டால் தென்மண்டல இளைஞர் அணியின் துணை தலைவராக இருக்கக்கூடிய நிவின் சைமன், அவர் மருத்துவராக இருக்கிறார். அவர் அந்த தொகுதி முக்கிய நபராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். மேலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் ஏன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதன் காரணமாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக அவர் GK வாசன் தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, தமிழரசி, இந்த முறை எந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பது தொடர்பாக GK வாசன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். அதற்கு அவர் குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளிட்டவற்றை விவரமாக தெரிவிங்கள். சிவரஞ்சனி, நேற்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 மாவட்ட தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா செய்து அறிவித்தனர். அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் தாமரை சின்னத்தை போட்டியிடுவது ஒரு காரணமாக தெரிவித்து அவர்கள் ராஜினாமா செய்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தனர். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது. இந்த சூழல்ல இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்த போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணியில் இருப்பதால் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக GK வாசன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள். எனவே இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சவாலாக இருக்குமா என்ற கேள்வியை முன்வைத்த போது அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் இருப்பதாலும் ஆளும் கட்சியின் மீது நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர் திரு யுவராஜா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு யுவராஜா. வணக்கம் மேடம். வணக்கம். 3வது முறையா தேர்தல் களம் காண இருக்கீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். தற்போது நன்றி. இந்த களம் காண நீங்க எப்படி திட்டமிட்டு இருக்கீங்க? இல்ல பொதுவாக தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய குறைகள், அதே மாதிரி இதுக்கு முன்பு அதிமுக கட்சியில செய்த சாதனைகளை முன்னிறுத்த மக்களை சந்திக்கிறோம்.